இது ஃபஸ்ட் யூனிட்டில் அடுத்த 19ஆம் தேதி 20ஆம் தேதி 2 டேஸ்க்கு வந்து படிக்க வேண்டிய தேர்ட் பார்ட்டு யூஜிடிஆர்பி மேத்ஸில் அதில் ஃபஸ்ட் யூனிட்டில் தேர்ட் பார்ட். இது வந்து 2 டேஸில் நம்ம தாராளமாக முடிச்சிடலாம். நைன்டீன்த் அண்ட் 20th. அந்த வீக்கில் நம்ம பார்க்குறதுல ஃபஸ்ட்டில் வந்து எக்ஸ்பென்ஷன் ஆஃப் காஸ் தீட்டா அண்ட் சைன் தீட்டா அது நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸ்பென்ஷனில் காஸ் தீட்டா சைன் தீட்டா அது வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இது டி மோவர்ஸ் தியரம் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து இது தெரியும். காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் டு த பவர் n ஈக்குவல் டு காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டா அப்படிங்கிறது டி மோவர்ஸ் தியரம் படி நமக்கு தெரியும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் இந்த காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டா இருக்குல்ல, அதுக்கு பைனாமியல் தியரம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பைனாமியல் தியரம் வந்து இங்கே இது எடுத்துக்கலாம். எடுத்துட்டோன்னா ஏ ப்ளஸ் ஐபி ஹோல் டு த பவர் என் அப்படின்னு எடுத்துட்டோன்னா ஏங்கிறது காஸ் தீட்டா, பிங்கிறது சைன் தீட்டா. ஸோ நம்ம அதை பேஸ் பண்ணி பைனாமியல் தியரம் வச்சு நம்ம என்ன செய்வோம், எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதணுன்னா என்ன கிடைக்கும், இங்கே இருக்குது காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஈக்குவல் டு ஃபஸ்ட் வந்து காசில் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா காசில் தான் நம்ம ஏ வந்து காசில் இருக்கிறதுனால காஸ் டு த பவர் என் தீட்டா. ஃபஸ்ட்டு வந்து என் இருக்கும், அடுத்து வந்து சைன் வேல்யூ இருக்காது. அடுத்து காஸ்ட் இந்த என் வேல்யூ வந்து அப்படி டிகிரிஸ் ஆகிட்டே இருக்கும். என் அடுத்து n-1 இது n இருக்குதா, இது n-1, அடுத்து வந்து n-2 இப்படியே போகும். அதே மாதிரி பார்த்தோன்னா சைனில் வந்து இங்கே வந்து சைன் இங்கே இப்போ பார்த்தோன்னா கோடு கூட போட்ட மாதிரி இருக்கும், அதனால் நான் எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டில் பார்த்தா நமக்கு சைன் வந்து 0ல் இருக்கும், இங்கே சைன் கிடையாது, அப்போ சைன் 0. அடுத்து இங்கே வரும்போது சைன் டு த பவர் 1, இங்கே வரும்போது சைன் ஸ்கொயர். அடுத்து அப்படியே வந்தோன்னா லாஸ்ட்டில் வந்து இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா ஐ சைன் தீட்டா ஹோல் டு த பவர் n இருக்கும். காசு எண்ணில் ஆரம்பிக்குது, அது மாதிரி இங்கே லாஸ்ட் நம்பர் எண்ணில் இருக்கும். அடுத்து இது நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள் தான். இந்த வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும்ல, ஐ ஸ்கொயர் வந்து -1, ஐ க்யூப் மைனஸ் ஐ டு த பவர் 4 வந்து 1, ஐ டு த பவர் 5 வந்து ஐ. இதை வச்சு யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோன்னா, நான் வேறு கலர் இங்க் எடுத்துக்கிறேன். நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுருக்கிறதுல ஐ இல்லாத டேர்ம்லாம் தனியாக எழுத போகிறோம். இதில் ஐ இல்லைல்ல, ஸோ அதை எழுதிக்கலாம். அடுத்து ஐ இல்லாத டேர்ம்னால் எல்லாத்துலேயும் ஐ வரும். பட் என்ன ஆயிரும் அப்படின்னா, இப்போ செகண்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இங்கே வந்து ஐ ஸ்கொயர் இருக்கும். அப்போ ஐ ஸ்கொயரோட வேல்யூ என்ன, -1. அப்போ அது என்ன வந்துடும், ரியல் பார்ட்டில் வந்துடுமா. இது வந்து ஐ தான், ஐ அப்படியே இருக்கும். நான் இங்கே சொல்கிறேன் ஐ ஸ்கொயரில் இங்கே வந்து ஐ ஸ்கொயர் இருக்குதா. ஸோ ஐ ஸ்கொயர் வேல்யூ வந்து -1. அப்போ இதுவும் என்ன செஞ்சிடும், ரியல் பார்ட்டில் வந்துடும். அப்போ எதெல்லாம் வந்து நமக்கு ஐட்டம்ஸ் அது இருக்குல்ல, அது தனியாக, அதாவது இமேஜினரி பார்ட் எல்லாம் தனியாகவும் ரியல் பார்ட் எல்லாம் தனியாக எழுத போகிறோம். ஸோ எல்லாமே ஐ இருக்கிறதுனால நமக்கு எல்லாமே இமேஜினரி பார்ட் மாதிரி நினைக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்னா, இது நமக்கு ரியல். அடுத்து இங்கே ஐ இருக்குது, ஸோ இது இமேஜினரி. அடுத்து இங்கே ஐ ஸ்கொயர் வந்து -1 ஆயிரும், அதனால் இது என்ன ஆயிரும், ரியல் பார்ட் ஆயிரும். அடுத்து இங்கே ஐ க்யூப் இருக்குது, ஐ க்யூப் வேல்யூ என்னது -i. அப்போ அதில் ஐ வந்துடும்ல, ஸோ அது என்ன செஞ்சிடும், இமேஜினரி பார்ட்டுக்கு போயிடும். அடுத்து போகும்போது ஐ பவர் 4 வரும். ஐ பவர் 4 ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் என்ன 1. ஐ பவர் 4 ஒன்றுனா எங்கே வந்துடும், ரியல் பார்ட்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி ரியல் தனியாக இமேஜினரி தனியாக பிரித்து எழுதியிருக்கோம். அவ்வளோதான், இதுதான் அதில் மெயின். ரியல் தனியாக இமேஜினரி தனியாக பிரித்து எழுதிட்டோன்னா அதை எடுத்து எழுதிடணும், ஈக்குவேட்டிங் த ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ் வரைக்கும். அப்போ இங்கே என்ன இருக்குது, ரியலில் காஸ் என் தீட்டா இருக்கும், இங்கே என்ன இருக்கும், காஸ் என் தீட்டா வரும். அடுத்து ஐ ஸ்கொயர் இருக்கிறதுனால -1 வந்துடும். அடுத்து இங்கே ஐ பவர் 4 வரதுனால அங்கே 1 வரும், அந்த டேர்ம் அப்படியே இருக்கும். இப்படியே போயிட்டே இருக்கும்.
அடுத்து இமேஜினரி பார்ட் பார்க்கும்போது இங்கே சைன் என் தீட்டா இருக்குது. ஐக்கு அப்புறம் இருக்கிற எல்லா டேர்மும் எழுதணும். ஐக்கு அப்புறம் இருக்கிற எல்லா டேர்மும் எழுதணும்னா சைன் என் தீட்டா ஃபார்மில் கிடச்சிடும். இதுதான் காஸ் தீட்டா சைன் தீட்டாவுக்கு எக்ஸ்பென்ஷன். பைனாமியல் தியரம் ஞாபகம் இருந்துச்சுன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக எழுதிட்டு போயிடலாம். ஸோ இதில் என்ன வந்து நோட் அப்படின்னா, நோட்டில் தான் நம்ம வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். என்ன அப்படின்னா இந்த டேர்ம்ஸ் எப்படி இருக்கணும், அல்டர்னேட்டிவ்லி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். நம்ம சைன் தீட்டாவில் இங்கே பார்த்தாலே தெரியும், காஸ் என் தீட்டாவில் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லி அல்டர்னேட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒவ்வொரு சீரீஸ்லேயும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு சீரீஸும் எங்கே முடியுது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நான் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி தான் காஸ் என் தீட்டாவில் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் என்ன செய்யும், லாஸ்ட்டில் இங்கே ஆரம்பிக்கல, காஸ் என் தீட்டாவில் ஆரம்பித்து லாஸ்ட்டில் சைன் என் தீட்டாவில் முடியும். அப்போ இங்கே சைனோட பவர் வந்து 0, இங்கே காசோட வேல்யூ வந்து 0. அது இல்லை 0. அப்போ அந்த டேர்ம் இல்லைங்கிறத அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த சம் ஆஃப் த பவர்ஸ் ஆஃப் காஸ் தீட்டா அண்ட் சைன் தீட்டா இன் எவரி டேர்ம் ஆஃப் த எக்ஸ்பென்ஷன்ஸ் ஈக்குவல்ஸ் n. இது என்ன அப்படின்னா, இங்கே ஒவ்வொரு டேர்மையும் நம்ம எடுத்து பார்த்தோன்னா பவர் வந்து n, இது n. அடுத்த டேர்ம் எடுக்கிறோம், அடுத்த டேர்ம் இந்த டேர்ம் எடுத்துட்டோன்னா இது ஃபுல்லாக ஒரு டேர்ம் தானே. இதில் காசோட பவர் என்ன இருக்குது, n-1. சைனோட பவர் என்னது 1. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா என்ன வந்துடும், n. இதே மாதிரி ஒவ்வொரு டேர்மில் காசோட பவரையும் சைனோட பவரையும் ஆட் பண்ணோன்னா ஆன்சர் n அப்படி சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தோன்னா ரெண்டு சீரீஸ்லையுமே என்ன செய்யணும்னா டிசெண்டிங் பவர்ஸ் ஆஃப் காஸ் தீட்டா அண்ட் இன் அசெண்டிங் பவர்ஸ் ஆஃப் சைன் தீட்டா. என்ன ஆகும் அப்படின்னா, காஸ் தீட்டா வந்து அப்படி டிசெண்டிங் ஆர்டரில் வரும், டிகிரி சைடே வரும். காஸ் தீட்டா பவர் பார்த்திங்கன்னா குறைஞ்சிட்டே வரும், n-2 அப்படி வந்து லாஸ்ட்டில் 0ல் வந்துடும். சைன் பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டே போகும் சைன் தீட்டா, அதாவது இன்க்ரீஸிங்கில் போகும், அசெண்டிங்கில் போகும் சைன் தீட்டா. அடுத்து சைன் கியூபு, சைன் பார்த்திங்கன்னா சைன் தீட்டா, சைன் ஸ்கொயர், சைன் கியூபு அப்படி போயிட்டுருக்கும். அதுதான் அவங்க நோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து காஸ் தீட்டா சைன் தீட்டாவோட எக்ஸ்பேன்ஷன். அப்புறம் என்னென்னு பார்த்தோன்னா, இது வந்து கராலரி. இது என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி அங்கே நம்ம முன்னாடி பார்த்தோம்ல எக்ஸ்பென்ஷன், அந்த எக்ஸ்பென்ஷன்லேயே கொஞ்சம் வந்து கூட்டி குறைச்சி எதையாவது ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் இது என்ன அப்படின்னா, இங்கே வந்து சைன் என் தீட்டாக்கு நமக்கு ஆல்ரெடி ஃபார்மில் தெரியும்ல, அதை சைன் தீட்டாவில் டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆல்ரெடி நம்ம முன்னாடியே பார்த்தோம். என்ன இருந்துச்சு, இங்கே சைன் தீட்டாக்கு இந்த வேல்யூ கிடச்சிதா, சைன் தீட்டாக்கு இந்த வேல்யூ கிடச்சிது, இது ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதை மொத்தத்தையும் சைன் தீட்டாவில் டிவைட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, மொத்தத்தையும் சைன் தீட்டாவில் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது இந்த சைன் தீட்டா அந்த சைன் தீட்டா போயிடும். அப்புறம் இந்த சைன் தீட்டாவும் இந்த சைன் கியூபில் இருக்க ஒரு தீட்டா போச்சுன்னா சைன் ஸ்கொயர் ஆயிரும். அப்போ இங்கே தீட்டா கிடையாது, சைன் தீட்டா கிடையாது, அடுத்து சைன் ஸ்கொயர் வரும். இதாக இருக்குதா, அதுதான் வந்து அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, எழுதியிருக்காங்க. இங்கே தீட்டா சைன் தீட்டா இல்லை, இங்கே சைன் ஸ்கொயர் வந்துருச்சு, அடுத்து சைன் பவர் 4 அப்படி வரும். அது வந்து அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, சைன் ஸ்கொயர்னு இருக்குல்ல, அதுக்கு வந்து நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு என்னது, ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 தெரியும். அப்போ சைன் மட்டும் வேணும் அப்படின்னா, அந்த காஸ் ஸ்கொயர் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 - காஸ் ஸ்கொயர் தீட்டா. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக 1 - காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு சொல்லி ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டியை சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். எல்லாத்துலேயுமே இப்படி சப்ஸ்டியூட் பண்ணிட்டு போகிறோம். அதுக்கப்புறம் என்ன செய்யுது, காஸ் என் தீட்டா கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் சீரிஸ் கண்டெய்னிங் பவர்ஸ் ஆஃப் காஸ் தீட்டா. இது வந்து எப்படி வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ நம்ம சைன் தீட்டா பை சைன் என் தீட்டா பை சைன் தீட்டா இருக்குல்ல, இது எல்லாத்துலேயும் நம்ம காஸ் டேர்மாக எழுதியிருக்கோம், எழுதியாச்சு. அடுத்தது பார்த்தோன்னா, இங்கே இருக்குல்ல இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் காஸ் டு த பவர் n-1 தீட்டா, அதோட எக்ஸ்பேன்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா nc1 இருக்கும். இப்போ பாருங்கள், காஸ் n-1 தீட்டா பார்த்தீங்கன்னா n இருக்கா, காஸ் n-1 தீட்டாவுக்கு n இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா n × n-1 × n-2 × 3 ஃபேக்டோரியல் இருக்கும். அடுத்து என்ன இருக்கும், n × n-1 × n-2 × n-3 × n-4 5 ஃபேக்டோரியல் இருக்கும். இது எல்லாமே என்ன ஃபார்ம்லான்னு பார்த்தோன்னா, nங்கிறது nc1. அடுத்து 3 டேர்ம்ஸ் இருக்குது, 3 ஃபேக்டோரியல் இருக்கிறதுனால nc3. அடுத்து 5 ஃபேக்டோரியல் இருக்கிறதுனால nc5 அப்படியே போயிட்டே இருக்கும்.
அப்படியே போயிட்டு ஸோ இதோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 2 to the power n-1 இருக்கும். 2 to the power n-1 இது வந்து ஒன் வேர்டில் கேட்கலாம். அதே மாதிரி காஸ் டு த பவர் என் தீட்டாவோட எக்ஸ்பென்ஷனில் நம்ம காஸ் தீட்டாவை எழுதணுன்னா NC0 ப்ளஸ் NC2 ப்ளஸ் NC4 அப்படி வரும். அது எவ்வளோ வரும்னா 2 to the power n-1. அடுத்தது டேன் இன் தீட்டாவுக்கு நம்ம அடுத்தது வந்து நம்ம ஆல்ரெடி காஸ் தீட்டா சைன் தீட்டா நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து டேன் தீட்டாவோட எக்ஸ்பென்ஷன் பார்க்குறோம். டேன் தீட்டாவுக்கு என்ன ஃபார்முலா? டேன் அப்படின்னாலே சைன் பை காஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி டேன் என் தீட்டாவை சைன் என் தீட்டா பை காஸ் என் தீட்டான்னு போட்டுக்கலாமா? ஸோ ஆல்ரெடி அங்கே பார்த்து அதே எக்ஸ்பென்ஷனை இங்கே எழுதிடுவோன்னா வேலை முடிச்சு. அவ்வளோ. இப்போது அடுத்து வந்து கொஞ்சம் டேன் வந்து காசு சைன் டேன் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் இது வந்து என்ன பண்ணுவோம், எக்ஸ்பென்ஷன் வந்து இதில் இருக்குது. அது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ முடிச்சப்பறம் அடுத்த வீடியோவில் என்ன செய்யலாம் அது பார்க்கலாம். கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம்.